ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்கமெண்டேஷன் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பர்சனலி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பை மீ. அதாவது எனக்கு ஒர்க் ஆன சன்ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒர்க் ஆகாத லிஸ்ட் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீனில் 2 டைப்ஸ் இருக்குது: கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் வந்து ரொம்ப நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ் தான். Physical sunscreen is preferably recommended to sensitive skin person, அதாவது who all very sensitive to chemical sunscreen filters. அவங்களுக்கு ஒத்துக்காத பட்சத்தில் physical sunscreen போகலாம். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ், அதாவது பேபிஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து physical sunscreen மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் யூ ஷுட் கோ ஒன்லி ஃபார் physical sunscreen, no to chemical sunscreen. என்னுடைய டாப் மோஸ்ட் ஃபேவரட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் கேட்டகரிஸில் நம்பர் 1, எப்பவுமே அது நம்பர் 1 தான். அந்த பொசிஷன் மாறவே மாறாது. டெர்மோகோவுடைய 1% ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன். ஓ மை காட், இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் வியரிங். சீம்லெஸ் பிளெண்டிங் இருக்கும், அதே மாதிரி வெரி குட் ப்ரொடெக்ஷன். மை டாப் மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். நம்பர் 2 பொசிஷன் வந்து மினிமலிஸ்டுடைய SPF 50 சன்ஸ்க்ரீன் லோஷன். வெரி லைட் வெயிட், வெரி கம்ஃபர்டபுள் ஆன் வியரிங், கிரேட் ப்ரொடெக்ஷன். நம்பர் 3ல வந்து டீகன்ஸ்ட்ரக்டுடைய கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், விச் இஸ் கிரேட் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். அதோடைய ஆயிலி டெக்ஸ்டர் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன், வெரி கம்ஃபர்டபுள் ஆன் வியரிங். நம்பர் 4th வந்து விஷ்கேருடைய சன்ஸ்க்ரீன் ஃப்ளூயிட். ஓ மை காட், இட்ஸ் அ கிரேட் சன்ஸ்க்ரீன் ஃபார் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஹெவியாக இருக்கிற அந்த நேச்சர் டெக்ஸ்டர் பிடிக்காதோ, ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சன்ஸ்க்ரீன் வேணுன்றவங்களுக்கு விஷ்கேருடைய ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் வேரியண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ப்ரொடெக்ஷன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 5 பொசிஷன் வந்து டாக்டர் ஷேத்துடைய விட்டமின் C அண்ட் செரமைட் சன்ஸ்க்ரீன். சூப்பர்ப் சன்ஸ்க்ரீன். இப்போ நான் சொன்ன இந்த 5 சன்ஸ்க்ரீனுமே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த சன்ஸ்க்ரீனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கக்கூடியது, அதே சமயத்தில் கிரேட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கக்கூடியது. இதுதான் என்னுடைய ஃபைனல் டாப் 5 கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் லிஸ்ட்டு. என்னுடைய ஃபேவரட் மினரல் சன்ஸ்க்ரீன், அதாவது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், எஸ்பெஷலி ஃபார் ஆல் சென்சிட்டிவ் டு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சியில் இருக்கிற உமன்ஸ் அண்ட் லாக்டேஷன் பண்ணக்கூடிய மதர்ஸ், நீங்கள் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் தான் போடணும். என்னுடைய ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன்ஸ் சிலது நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸுமே மே கிவ் எ மைல்டு ஒயிட் காஸ்ட். ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே நான் சொல்கிறது வந்து நான் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக, ஒயிட் காஸ்ட் வந்து ரொம்ப மினிமலாக, ப்ரொடெக்ஷன் வைஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் தான் இப்போ நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சன்க்ராஸ் 25% ஜிங்க் ஆக்சைட் மினரல் சன்ஸ்க்ரீன். கிரேட் சன்ஸ்க்ரீன். சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து 6 மந்த் பேபிஸ்லேருந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன். நீங்கள் OTC, அதாவது ஒரு ஓவர் த கவுண்டரும் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து லா ஷீல்டு ஃபிஸ்கோ மினரல் சன்ஸ்க்ரீன். கிரேட் சன்ஸ்க்ரீன், சிலிகான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் தான். கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கலாம் சில பேருக்கு, ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு. அவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு லூஸ் பவுடர் ஆர் டால்கம் பவுடர் போட்டு அதை செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக செட் ஆகிடும். தேர்ட் வந்து இசட் பிளாக் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது. அதுவுமே வந்து ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன், நல்ல ப்ரொடெக்ஷன். ஆனால் அதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் கொஞ்சம் பில் ஆகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நான் ஏதாச்சும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல, பட் ரிவ்யூஸ் வைஸ் வந்து இசட் பிளாக்கும் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் சன்ஸ்க்ரீன் தான். இந்த 3 ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் மற்ற மினரல் சன்ஸ்க்ரீன், மற்ற ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை விட லெஸ் ஒயிட் காஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது வியர் பண்ணும்போது. நீங்கள் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கான சன்ஸ்க்ரீன் எது, உங்களுக்கு எது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தெரியும்.
இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் ரொம்ப இருக்குது, யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வித் அயன் ஆக்சைடு அப்படின்னும் போது நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி எனக்கு அது செட் ஆகாது, நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனிவர்சல் ஷேட் தான் வந்து கொடுப்பாங்க, அது வந்து நமக்கு எல்லாருக்குமே செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பேட்சியாக இருக்கும், கேக்கியாக இருக்கும், ரீஅப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டு நான் வந்து இந்த டென்டட் சன்ஸ்க்ரீன் வந்து போகாததுக்கு. அடுத்து வந்து ஒரு ஹானரபிள் மென்ஷன் மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது சன்ஸ்க்ரீன் வித் நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ். இந்த சன்ஸ்க்ரீன் வித் நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் இது வந்து யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ரொம்ப வந்து ஒத்துக்காமல் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனே போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனும் சில பேருக்கு வந்து அது போக மாட்டாங்க, ரொம்ப ஒயிட் காஸ்ட் இருக்குது, இட் இஸ் நாட் காஸ்மெட்டிக்கலி எலகண்ட் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க சன்ஸ்க்ரீன் வித் நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீனை வந்து நீங்கள் லாக்டேஷன் டைமில் யூஸ் பண்ணலாமா, ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு பர்சனலாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டையோ உங்கள் கைனகாலஜிஸ்ட்டையோ போய் கேட்டுட்டு அவங்க அட்வைஸ் படி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மற்றபடி இது வந்து எந்த விதத்துலையும் ஃபீட்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, பேபிக்கு வந்து எந்த விதத்துலையும் ஹார்ம்ஃபுல் இருக்காது, பிகாஸ் இட் டசன்ட் என்டர் த பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் கான்செப்ட், ஆக்சுவல் கான்செப்ட். அது நீங்கள் டைரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி ஃபிசிக்கலி வந்து எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு 3 சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வித் நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து விஷ்கேருடைய இன்வின்சிபிள் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதுவும் வந்து நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் தான். அடுத்து வந்து மினிமலிஸ்ட்டில் வந்து SPF 60 சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் விச் ஹேஸ் நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ், அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து சுகந்தாவில் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, SPF 50+ அண்ட் PA ரேட்டிங் 3+ ஆர் 4+. சுகந்தாவில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் அதுலேயும் வந்து நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் தான். ப்ளஸ் அடிஷ்னலி வந்து மினிமலிஸ்டோடைய ஸ்டிக் சன்ஸ்க்ரீன்லேயும் வந்து நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் தான் இருக்குது. ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இன் ஆல் கேட்டகரிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.